ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஸ்வினி ராஜு vlogs. இன்னைக்கு ஒரு ஈஸியான ஒரு கிரேவி பண்ணலாம் வாங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், பீனட் வேணும், ஆனியன், கேப்சிகம், டொமேட்டோ. ஓகேவா? எல்லாம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுன்னு இருக்கேன். இதை நம்ம வேர்க்கடலை வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுன்னு இருக்கேன். இப்போ இந்த பானலி வச்சுருக்கேன் பாருங்கள். ஸ்டவ்வை ஏற்றலை நான். ஓகே, இதெல்லாம் இதில் போட்டுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணக்கூடாது. இதை போட்டு இது மேலே நாம் இந்த பீனட் போட்டுக்கலாம். அந்த பொடி பண்ணி வச்சுன்னு வந்தோம் இல்லையா, அதை போட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சால்ட் போட்டுக்கலாம். ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க. சப்பாத்திக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். சில்லி பவுடர் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ டேஸ்ட்டுக்கு வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். அப்புறம் கிரேவி பண்ணும்போது நான் கொஞ்சம் போடுவேன். ஃபஸ்ட்டு இது ஸ்டவ் ஏற்றாமல் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கணும். மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். தனியா பொடி ஒரு ஸ்பூனு, எல்லாம் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுக்கலாம். எல்லாம் நல்லா கலந்துட்டு சாரி, இதில் மஸ்டர்ட் ஆயில் வருது, அதை கொஞ்சம் போட்டுக்கணும். கடுகு எண்ணெய், நல்லா டேஸ்ட் வரும் இது போட்டால். பச்சையாக பாருங்கள். இதை போட்டுட்டு நல்லா பிசைஞ்சு வச்சிடுறேன் நான், மிக்ஸ் பண்ணிவிட்டு. எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். சப்பாத்தியோட நல்லா இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க, ஈஸியாக பண்ணிடலாம். இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த பொடியெல்லாம் போட்டு கொஞ்சம் எண்ணெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷம் இதை விட்டுட்டாக்கா க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அது நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா இதாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் பண்ண போகிற ப்ராசஸ் பாருங்கள். இதை வேறு பாத்திரத்தில் மாற்றின்னு எண்ணெய் விடுறேன். பார்த்துக்கோங்க, இப்போ பண்ணுறேன். வெரி ஈஸியாக பண்ணிடலாம். பாப்பா தான் இருக்கா பக்கத்தில். நல்லா அந்த மசாலா எல்லாம் பிடிக்கிற மாதிரி நல்லா கலந்து விடணும். ஒரு 5 நிமிஷம் தட்டு மூடி வச்சுக்கலாம். இதில் நான் தயிர் சேர்த்த போகிறேன். பாருங்க, 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா சோக் ஆயிருக்கு. ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். அப்புறம் நம்ம பாண்ட்லி கழுவிட்டு வச்சுட்டு இதில் தாளிச்சிடலாம். பாருங்கள், இப்போது கடாய் வச்சுட்டேன். எண்ணெய் ஊற்றி, ஈரமாக இருக்குது, கொஞ்சம் சுடட்டும். எண்ணெய் விட்டாச்சு. ஒரு பிரியாணி இலை போட்டுக்கலாம். நம்ம குட்டி மேடம் தான் பேசின்னு இருக்காங்க. அப்படி
எண்ணெய் காஞ்சிச்சு, ஒரு பிரியாணி இலை போட்டுக்கலாம். இதோட கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகம் பொரிஞ்சிடுச்சு. இதுக்கு அடுத்தது இன்னும் கொஞ்சம் பொரிட்டு வெயிட் பண்ணுங்க. அப்பவே போட்டோம் இல்லையா, எல்லா பவுடரும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம். தனியா பவுடரு, சில்லி பவுடர், மஞ்சள் தூள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம். இது நல்லா ரோஸ்ட் ஆனால் ஜீரா நல்லா இருக்கும். அதனால தான் நான் நல்லா ரோஸ்ட் பண்ணின்னு இருக்கேன். தனியா பவுடர் போட்டுக்கலாம். சில்லி பவுடர், மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம், இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அந்த எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இந்த ஸ்மெல்லு போகிற மட்டும், பச்சை வாசனை போகணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுக்கலாம். போட்டு நம்ம அப்போவே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா வெஜிடபிள்ஸ்னால் வெங்காயம், டொமேட்டோ, கேப்சிகம் சோக் ஆயிடுச்சு இல்லையா, அது நல்லா சோக் ஆகிருக்கு. இப்போ போட்டுக்கலாம். போட்டு ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதுக்கு எந்த பருப்பு எதுவுமே தேவையில்லை, நல்லா திக்காக வந்துடும் கிரேவி. எதுக்குன்னா நம்ம வந்து வேர்க்கடலை போட்டிருக்கோம் இல்லையா, இதோட வந்து தயிர் போட போகிறோம். அதுவே க்ரீமி ஸ்ட்ரக்சர் வந்துடும், செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணுங்க. சப்பாத்திக்கெல்லாம் எப்போவும் போர் அடிக்கும் ஒரே மாதிரி பண்ணுறதுக்கு. இது நல்லாயிருக்கும், டேஸ்ட் கூட. இந்த பன்னீர் பட்டர் மசாலா அதெல்லாம் இந்த மாதிரி தான் ரிச்சாக இருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம கொஞ்சம் அது நல்லா வேகிறணும், வெந்து வரணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். சாஃப்டாக வெந்துடும் அதுவே. அதுக்கு அடியில் இருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் பாருங்கள் வந்துடுச்சு அதோட க்ளீனாக. இது எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் தான் பண்ணுறேன் நான். கொஞ்சம் எண்ணெய் போடுறேன், கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. தனித்தனியாக வேக வைக்கணுன்றது அவசியமே இல்லை. பாருங்கள், எல்லாம் போட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சிட்டாலே போதும், ஒரு 5-10 நிமிஷம் நல்லா சாஃப்டாக ஆகிடும்.
மசாலா எல்லாம் அது நல்லா பிடிச்சிடும். சிம்ல வச்சீங்கன்னா அதுல தண்ணி வந்துடும். மூடி வச்சிட்டோம். 10 மினிட்ஸ் விட்டு பார்த்தாக்கா செம்மையா வெந்திருக்கும். சிம்ல தான் பண்ணணும். வச்சு இங்க பாருங்க, நல்லா சாஃப்டாகி எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. இப்போ அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அடியில் அப்படி இருக்கு இல்லையா, நம்ம இந்த தயிர் போடுறோமே அப்போ ஃபுல்லா அதெல்லாம் அதோட வந்துடும். இப்போ நம்ம தயிர் போடலாம். நான் வீட்லேயே பால் காய்ச்சி தயிர் பண்ணியிருக்கேன் பாருங்க, எவ்வளோ கட்டியாக வந்திருக்கு. சூப்பராக இருக்கு பார்த்தீங்களா, கேக் மாதிரி இருக்கு. வீட்டு தயிர் தான் எங்களுக்கு எல்லாம் பிடிக்கும். கடையில் வாங்க மாட்டோம். ஃபோர் ஹவர்ஸில் தயிர் ரெடி ஆகிடும் நம்மளுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா வார்மாக இருக்கும்போது 4 ஹவர்ஸில் ரெடி ஆகிடும். நான் அது கூட அது கூட நான் அது ஒரு டிப்பாக போடுறேன். பாருங்க, இப்போ மிக்ஸ் பண்ணலாம். நல்லா எல்லாம் வந்துடும் பாருங்க. கீழே அடியில் பிடிச்சிருக்கு பார்த்தீங்களா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதெல்லாம் நீட்டாக இதோட வந்துடும். ஒரு 5 நிமிஷம் இது கூட நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். தண்ணி கொஞ்சம் விட்டுக்கலாம். நம்ம கிரேவி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம வேர்கடலை போட்டதுனால நம்மளுக்கு அது திக்காக இருக்கும். வாட்டர் போட்டு நான் க்ளோஸ் பண்ணுறேன். பாருங்கள், எனக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ விட்டுருக்கேன். க்ளோஸ் பண்ணிட்டாக்கா உப்பு இல்லை, சாரி, இது சுகரு, கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துருக்கேன். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். என் பக்கத்தில் பசங்க இருக்காங்க, அதுதான் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, சாரி. இப்போ பாருங்க, இது ஒரு 2 செகண்ட்ஸ் 3 செகண்ட்ஸ் நம்ம க்ளோஸ் பண்ணால் நல்லா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துடும். செம்மையாக இருக்கும். லாஸ்ட்டில் நம்ம கஸ்தூரி மேத்தி போட்டுக்கலாம். அடுத்தடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோ போடுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. ரெடியாக இருக்குது கிரேவி. கஸ்தூரி மேத்தி போட்டுக்கலாம். போட்டு நான் மூடி வச்சிட போகிற தட்டு. அது நீட்டாக க்ரீமியாக வந்துடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ பாருங்கள், நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிவிடுவேன். அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு 2 செகண்ட் சும்மா ஆஃப் பண்ணிட்டு தான் நான் மூட போகிறேன். பார்த்தீங்களா எவ்வளோ அந்த இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. தேங்க்யூ, பாய் பாய்.